தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. ஆனாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறதுனால ஒரு கலவையான மாதமாக இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களோடு பேசும்போது கவனமா இருக்கணும். சில பிரச்சனைகள் வந்து போகும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வீடு வாகனம் வகையில செலவுகள் ஆகும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். பிள்ளைகளால மன வருத்தம், இந்த மாதிரி சில சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். இந்த தனுசு ராசிக்கு காலத்தின் தீர்ப்புகள் மாறுமோ என்ற நிலைமையில தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும், அதாவது பொதுவாகவே தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை விஷயமா அலைவீங்க, புதிய வேலை தேடுறவங்களுக்கு சொல்றேன், அலைச்சல்கள் இருக்கும், ஒரு மன உளைச்சல்கள் கூட இருக்கும். வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஆனா மாதத்தோட இறுதியில ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசிக்கு 4ஆம் பாவகத்துல சனி, சூரியன், செவ்வாய், புதனும் ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து இந்த ஒயிட் போர்ட்ல பாருங்க. இந்த 4ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரு சில விஷயத்துல நன்மை. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனா கூடுதல் பொறுப்பும் வரும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில அலைச்சல்கள், பயணங்கள், ஒரு சக்சஸ் ஆகாம நிறைய முயற்சிகள் செய்யற மாதிரி இருக்கும். அதனால ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு வேலையை தேடுங்க, வாய்ப்புகள் வரும். ஆல்ரெடி வேலையை விட்டவங்களுக்கு சொல்றேன், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சக பணியாளர்கிட்ட கவனமா இருக்கணும். மேலதிகாரிங்க கிட்ட எச்சரிக்கையாக கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைன்னா உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் ப்ரெஷரை கொடுப்பாங்க. சில பேர் சக பணியாளரை கூட கூடுதலான அவங்க வேலை கூட உங்க தலையில கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது, தனித்திருக்கிறதும் சில பேருக்குலாம் இருக்கும். அலைச்சல்கள் பயணமாக இருக்கும். ஒரு இடமாறுதல்கள் ஆல்ரெடி ஏற்பட்டு இருக்கும். அதனால குடும்பம் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் வகையில நிறைய டிராவல் பண்றது அல்லது தனித்து இருக்கிறது போன்றவையும் இருக்கும். பெரிய அளவுக்கு உடனெல்லாம் பாதிப்பு இல்லை. அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்காரு. சுயசாரத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால உடம்பு விஷயத்துல பொறுத்தவரை பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லாம இருப்பீங்க. எவ்வளவுதான் பாதிப்பு வந்தாலும் அது நிலைமையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் நாலேஜும் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே போல இந்த 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு. 9ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல சனி அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகள்ல சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரும், முயற்சி தடைகள் ஏற்படும். அதே போல சில பேருக்கு பழிச்சொல், அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மற்றவர்களுடைய நிதியை நீங்க கையாளுறீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கணும். அரசு பணியில இருக்கீங்க, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பினான்ஸ்ல எச்சரிக்கையா இருக்கணும். ஒர்க் பண்ற இடத்துல சில பேருக்குலாம் எதிர்ப்பாளினருடைய நட்பு போன்றவை இருக்கும். அந்த எதிர்ப்பாளினுடைய நட்பால கூட மற்ற ஊழியர்களால உங்களுக்கு இந்த நேரத்துல கெட்ட பேரோ அல்லது சில தேவையில்லாத பேச்சுக்களோ அலுவலகத்தில் ஏற்படும். அதன் வகையில மன வருத்தங்கள் ஏற்படும். அதனால அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க நிறைய வாழ்க்கை துணைவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அதனால சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். சில பேருக்கு வாழ்க்கை துணைவருக்கு உடனான தொந்தரவு, பாதிப்பு இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாரின் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பெருசா ஒரு அஃபெக்ஷன் அல்லது சில எஃபோர்ட்லாம் கிடைக்காது. அதனால சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காம இருந்துட்டா கூட நல்லது அப்படின்ற மாதிரி தோணும். சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேலும் இந்த நேரத்துல சில உறவுகளால சில தொல்லை, 3வது நபர் குடும்ப வாழ்க்கையில தலையிடுறதுனாலையும் கணவன் மனைவி உறவு நிலையில சில சிக்கல்களோ கருத்து வேறுபாடுகளோ இருக்கும் சில பேருக்கெல்லாம். சில பேருக்கு அந்த 3வது நபரின் தலையீட்டால பண இழப்பு, கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அதனால குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருப்பார். 6 குடியவன் 5ஆம் பாவகத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா சில பேருக்கு பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு.
அதே போல 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு பொறுத்தவரை கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்க, இளைய தலைமுறையராக இருக்கீங்க அப்படின்னாக வரன்கள் வரும், அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே பழகிய ஒருவருடன் உங்களுடைய காதலை அல்லது நட்பு காதலாக மாறுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்க ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஸோ காதல் உங்க ஜாதகத்துல சக்சஸ் ஆகணும்ன்ற அந்த கொடுப்பனை இருக்குன்னாக இந்த காலகட்டத்துல நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்கன்னா காதல் சக்சஸ் ஆகும். அதே போல அந்த காதலை பெற்றோர்கள்ட்ட சொல்லி சம்மதம் வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறீங்கன்னா கூட அது கூட சாத்தியம் இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தை நடக்கும், காதல் கனியும். அதெல்லாம் இந்த மாதத்துல இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்து 11ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும், அல்லது ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய உறவால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது தனித்து இருக்கக்கூடியவர்களுக்காக சொல்றேன். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். வேலையில இருந்தாலே ஹார்ட் ஒர்க்கு, பிசினஸ் பண்ணீங்கனாலே கடுமையா உழைப்பீங்க. இந்த நேரத்துல தொழிலை ஷிஃப்ட் பண்ணாதீங்க, புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடையை மாத்துறது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த நேரத்துல ஆர்டர் இருந்தாலும் சரியான தொழிலாளர்கள் கிடைக்காம அல்ல தொழிலாளர்களுடன் மன வருத்தம் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் நாசுக்கா பேசி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. தொழிலை பொறுத்தவரையிலும் உழைப்புக்கேற்ற வருமானத்தெல்லாம் கொடுக்கும், அதுல பிரச்சனை கிடையாது. நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணி கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பிள்ளைகள் வகையில தான் உங்களுக்கு இந்த நேரத்துல செலவாகும். மற்றபடி பெரிய அளவுக்கு வீண் விரயங்கள் இல்லை. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்க சிறப்பு. ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் பாவகத்துக்கு வந்துடும். அப்போ வேலை முயற்சி பண்ணுங்க. 5ஆம் பாவகத்திலிருந்து 11ஆம் பாவகத்து சூரியனும் சுக்கிரனும் பார்வை செய்யும். அந்த வகையில புதிய வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், பல எஃபோர்ட் போடுறீங்கன்னாக்க லாஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால முயற்சி பண்ணுங்க. மேலும் அரசு பணி, அரசு தேர்வுகள்லாம் எழுதிட்டு அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னா மாதத்தோட இறுதியில் அது ரிசல்ட் வருதுன்னா அது பாசிட்டிவா இருக்கும். நம்ம ஜாதகத்திலயும் அந்த கொடுப்பனை இருக்கணும். அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பனை இருந்தாலும் அது கிடைக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. தனுசு ராசினாக எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போயிடுறது இல்ல. ஒருத்தர் பிசினஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு, ஒருத்தர் பிரைவேட்ல இருப்பாரு, ஒருத்தர் அரசாங்க வேலையில இருப்பாரு. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அது கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். நமக்கு அது கிடைச்சே தீரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது நம்ம யாராலையும் மற்றவங்களால தடுக்க முடியாது. அதுதான் காலத்தின் தீர்ப்புகள் மாறுமோ, மாறவே மாறாது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். குடும்ப வாழ்க்கையில் கூட வாழ்க்கை துணைவர் இப்படிதான் அமையணும், அவரால் துன்பப்படணும்னாக வேற வழி இல்லை. அதை பட்டுதான் மேல முடியும். அதை பட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் தாரம் அமையணும்னா 2ஆம் தாரமும் அமையும். 2ஆம் தாரம் அமைந்து அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும்னா அது ஏற்படும். அப்படி இல்லை 2ஆம் தாரத்தாலையும் பாதிப்பு வரணும்னு சில பேருக்குலாம் ஜாதகத்துல கொடுப்பனை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அது மாதிரியான வடன்கள் அமைந்து 2ஆம் தாரமும் கேள்விக்குறியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ்ல நமக்கு தெரியும். இப்போ ஒரு பொது பலனா சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், தடைகளோடு கிடைக்கும். அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இந்த ராகு பகவான் 3ஆம் பாவகத்திலையும் 9ல கேது இருக்கு. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்தி வேற இருக்கு. சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரும் மாதத்தோட முதல் பகுதியில. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாள்ல தந்தையின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, தாயாரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சகோதரர்களுடன் ஒற்றுமையா இருக்க முடியாது இந்த காலகட்டத்துல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். மேலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலனை கொடுக்கும். கடுமையா முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு முயற்சியாவது சக்சஸ் ஆகும். அதே போல இந்த காலகட்டத்துல சதயம் நட்சத்திரத்திலேயே ராகு இருக்கிறதுனால நிறைய அலைச்சல், பயணம் இதெல்லாமே இருக்கும். சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் தேவையற்ற அலைச்சலையும் பயணத்தையும் தவிர்க்கலாம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் வரும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆஸ் யூஷுவலா மாத வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுல எந்த தடையும் இருக்காது. பிசினஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு வருமானம் மாதம் வருதோ அந்த அளவுக்கு வரும். ஆனா இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் அதை கடுமையா உழைச்சு அந்த பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கும் போது நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாக்க டைவர்ஷன்லாம் இருக்கும். அந்த டைவர்ஷன்லாம் தவிர்த்துட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல வரக்கூடிய ரிசல்ட்ல நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கிற வாய்ப்பு உண்டு.
வெளியூர் அல்லது தொலைதூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம், மருத்துவம் படிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. அதற்கான முதற்கட்ட மாதமாக இருக்கும். அதே போல இங்க பூராடம் நட்சத்திரம் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனிமையா இருக்கிறது, திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாம இருக்கிறது, காதல் ஏற்பட்டாலும் அந்த காதல்ல மனக்கசப்புகளோடு இருக்கிறது போன்றதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமானா, இந்த நேரத்துல புதிய காதல் வரலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல்ல மகிழ்ச்சி வரலாம், அல்லது அது சக்சஸ் ஆகலாம், நட்பு காதல் ஆகலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த நேரத்துல திருமண பேச்சுக்கள்லாம் பேசுறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணினாலையும் உங்களுக்கு அதற்கேற்ற வருமானம், ஊதியங்கள் வரும். கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. வீடு வாகனம் வகையில செலவுகள் ஏற்படும். புதிய வீடு வாங்குறதோ அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதோ, புதிய வாகனம் வாங்குறதோ போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணத்தில் தடைகள், திருமணம் லேட் ஆகுது இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்துள்ள திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வரன்கள் வரும், செட் ஆகும். மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, அல்லது ஒரு நட்பு காதலாக ஆகி மறுமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணாலே அதற்கேற்ற வருமானம் வரும். வேலை இல்லாதவர்கள் தொடர்ந்து தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து தேடுங்க. வேலையில நெருக்கடி இருந்தாலும் வேலையை விடாம இருக்கணும். அதே போல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டம். விட்டு கொடுத்து போங்க, அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், மனக்கசப்புகள் வரும். கொஞ்சம் அதை பெருசுபடுத்தாம இருந்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதே போல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணமோ அல்லது சிறுதூர பயணமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. அது நண்பர்களோடையோ அல்லது உறவுகளோடய போயிட்டு வருவீங்க. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது எதிர்ப்பாளினுடைய அறிமுகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளால செலவுகள். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது பிள்ளைகளாலேயே பெரும்பாலும் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னாக்க அது மாதத்தோட இறுதியில கிடைக்கும். இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது, வேலையை விடாம இருக்கிறது நல்லது. அதே போல வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணாலே அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் போகும். சில நேரங்கள்ல சில விஷயங்களை நெகட்டிவா நினைக்கிறது மூலம் அது சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் ஆகும். எதையுமே பாசிட்டிவா நினைச்சு முன்னேறுங்க, நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்தி, அதே போல மஞ்சள் நிறத்தில் 2 அங்கவஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிங்க. அது உங்களுக்கு பாதுகாக்கும், நன்மைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.